அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. சர்க்காரிய கமிஷன் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் ஊழல் நடவடிக்கையை விஞ்ஞானபூர்வமான ஊழல் என்று அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வழங்கிச் சென்றிருக்கிறது. ஜெயின் கமிஷன் திரு மு கருணாநிதி அவர்கள் சட்டம் ஒழுங்கை மாநிலத்தில் சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்துவிட்டு சென்றிருக்கிறது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் நடந்தேறிய திமுக அரசின் ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 10 மேம்பாலங்கள் கட்டிய விவகாரத்தில் ஊழல் என்று ஊழல் நடவடிக்கைக்கு உட்படாது தப்பித்து கொண்டு விட்டார். அரசியல் கட்சிகளின் ஆரம்பகால தனிநபர் குற்ற நடவடிக்கைகளில் நடவடிக்கையின்மையின் நடவடிக்கையால் ஜெயலலிதா மரண விவகாரத்தில் ஒரு பிரதான எதிர்க்கட்சித் தலைவராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயின் கமிஷன் அறிக்கை அடிப்படையிலான விஷயத்தில் இவர் தந்தை இருப்பதால் ஜெயலலிதா மரண விவகாரத்தில் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் உண்மைத்தன்மை வெளியிடாமல் இருக்க அமைதி காக்க தொடங்கிவிட்டார். இது எதிர்கால அரசுகளின் நிலை குறித்தும் மக்கள் நிலை குறித்தும் கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசுதான் இதுபோன்ற ஊழல்வாதிகளின் குற்ற நடவடிக்கைகளின் மீதான நடவடிக்கைகள் மூலம் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆளுங்கட்சி நிலையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துகிற நிலையில் எந்த குற்ற நடவடிக்கைகளுக்கும் தொடக்கத்திலேயே முடிவு கட்ட முடியும் என்ற கொள்கை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சியை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். அதன் அடிப்படையில் எந்த கட்சியுடனும் கூட்டணியின்றி அரசியல் சமரசமுமின்றி அரசியலையும் தேர்தலையும் தனித்து செயல்பட்டு நடத்தி கொண்டு வருகிறேன். அதனால்தான் பாரபட்சமின்றி விஷயங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்புதயம் கட்சி சார்பாக எனது முன்வைப்புகளை முன்வைக்க என்னால் முடிந்திருக்கிறது. சட்டமுறையான பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அதிமுக மீது அரசு சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது ஜெயலலிதா அவர்களின் சொத்து குவிப்பு வழக்குத்தன்மை குறித்து அப்போது முதல்வராக இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் இந்த விஷயத்தில் என்னிடம் ஆலோசனை கேட்டிருந்தால் நான் ஆலோசனைகளை வழங்கியிருப்பேன் என்று கூறியிருக்கிற நிலைகளை பார்க்கிற போது ஜெயலலிதா மரண குற்ற விவகாரத்தில் திமுகவின் மீது ஜெயின் கமிஷன் அறிக்கை நிலுவையில் இருக்கிற நிலையில் திமுக ஆட்சியாளர்கள் மீது சந்தேகம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் இருக்கிற நிலையில் சரியாக சட்டம் ஒழுங்கை திமுக கையாளவில்லை என்று ஜெயின் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கையில் ஜெயலலிதாவுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதாக இருந்து கொண்டிருக்கிற நாட்களில் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்களும் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு ஜெயலலிதாவை பார்க்க சென்று வந்த விஷயத்தில் இதையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தாத நிலையில் ஜெயலலிதா உடல்நிலை விவகாரத்தில் மறைமுகமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எதிர்க்கட்சித் தலைவர் என்ற நிலையில் இது குறித்து தனிப்பட்ட முறையில் அறிக்கை வெளியிடாமல் இருக்க இந்த விவகாரத்தில் ஜெயலலிதா உடல்நிலை குறித்த மர்மத்தில் சமரசப்பட்டு போய்விட்டார்களா என்ற அடிப்படையிலும் இந்த விசாரணை கமிஷன் விசாரிக்க வேண்டும். தேர்தல் காலங்களில் ஊடகங்களின் செய்திகளை நம்பி மக்கள் ஏமாந்து போய் விடுகிறார்கள். அதே அடிப்படையில் அரசும் ஊடக செய்திகளை நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது. மக்கள் நிலையில் அரசு தார்மீக ரீதியில் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். விசாரணை ஆணையம் இதை கருத்தில் கொண்டு தன் செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கிற விசாரணை கமிஷனிடம் எனது தரப்பிலான சத்தியப்பிரமாண வாக்குமூல உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்கிற இந்த நேரத்தில் இந்த பத்திரத்தில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் மிக தெளிவாக இந்த விசாரணை கமிஷன் முன் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசாரணை கமிஷன் அரசால் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை கமிஷனிடம் நான் கொண்டு வருகிற விஷயங்களில் அரசு கவனிக்க தவறிய விஷயங்கள், செய்ய தவறிய விஷயங்கள் என்றெல்லாம் என்னால் இந்த விசாரணை கமிஷன் முன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தளவில் அரசு என்பது ஒரு பொது ஸ்தாபனம். ஜனநாயக நாட்டில் அதை நிர்வகிக்கிறவர்கள் நிலையில், செயல்படுத்துபவர்கள் நிலையில், மக்கள் நிலையில் அரசு சார்பாக அதிகாரிகளும் மக்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். இதில் இந்த விசாரணை கமிஷன் ஒரு பொருள் குறித்து விசாரிக்கிற போது என்னால் மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் அதிகாரிகள் நிலையிலும் அடையாளப்படுத்த வேண்டிய சம்பந்தப்பட்டவர்கள் அங்கங்கு சில இடங்களில் பொதுத்தன்மையில் அணுக வேண்டிய நண்பகத்தன்மையாக இருக்க வேண்டிய பொதுத்தன்மையோடு இருக்க வேண்டிய அரசு நிலையில் நடந்தேறிய தவறுகளுக்கு காரணமானவர்கள் என்ற நிலையில் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் என்னால் முதன்மைப்படுத்தப்படுகிற போது பிரச்சனையின் சாராம்சத்தின் அடிப்படையில் முக்கியத்துவத்தில் அரசின் நிலையிலிருந்து செயல்படக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நிலையிலும் அதிகாரிகள் நிலையிலும் நடந்தேறிய தவறுகளை சுட்டிக்காட்டுகிற அதே நேரத்தில் ஸ்தாபனத்தின் நிலையில் இருக்கக்கூடிய அரசு பொறுப்பு மிக்கது என்ற அடிப்படையில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தில் கவனிக்கப்பட்ட விஷயத்தில் தவறு இருக்கிறது என்ற அடிப்படையில் அரசின் மீது சற்று உரிமையோடு எனது விமர்சனத்தை வைத்துவிட்டேன். ஜனநாயகத்தின் மீதும் அரசின் மீதும் நம்பிக்கை கொண்டதன் அடிப்படையில் தான் அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனிடம் எனது தரப்பிலான வாக்குமூலத்தை இந்த விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி தாக்கல் செய்கிறேன். ஆளுங்கட்சி நிலையில் இருக்கிற அரசால் ஒரு தவறு நடந்து விடலாம். ஆனால் அந்த தவறை சரி செய்து கொண்டு அந்த தவறிலிருந்து தன்னை மீட்டெடுத்து கொண்டு நிர்வாக ரீதியில் தன்னை வெளிப்படுத்தி அடையாளம் காட்ட வேண்டியது ஆளுங்கட்சிக்கும் அப்பாற்பட்ட அரசின் பொறுப்பு கடமையாகும். இதை உணர்ந்து கொண்டதால் தான் ஒரு அரசிடம் உரிமையோடு என் தரப்பு நியாயங்களை இங்கு சத்தியப்பிரமாண வாக்குமூல உறுதிமொழி பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறேன்.
இதை இங்கு தெரிவிக்க அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் முன் ஆஜராகியிருக்கிறேன். என் தரப்பிலான அனைத்தும் முன்வைத்திருக்கிறேன். இங்கு நான் இந்த விசாரணை கமிஷன் முன் வைத்திருக்கிற அரசியல் சூழ்நிலைகளும் அதனால் மக்களிடம் ஏற்பட்ட தாக்கமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத்திய மாநில அரசுகளுக்கு நிர்வாக ரீதியில் பாரத குடியரசுத் தலைவருக்குமாக என்று என்னால் கொண்டு செல்லப்பட்ட விவரங்கள் விசாரணை கமிஷன் முன் உரிய நேரத்தில் விசாரணைக்கு உகந்த வகையில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் முன்பு அனுமதியம் கட்சி நிறுவன தலைவர் சுபாஷ் பாபு ஆகிய நான் ஆஜராகி ஜெயலலிதா தொடர்பான விஷயங்களின் அடிப்படையிலான ஆதாரங்களை இங்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இவை ஜெயலலிதா மரணம் குறித்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரிசை எண் அனுமதியம் கட்சி சார்பாக என்னால் எழுதப்பட்ட கடிதம், நாள் மற்றும் தபால் தன்மை, யாருக்கு அனுப்பப்பட்டது, ஜெயலலிதா தொடர்பான கடிதத்தில் இடம்பெற்ற பகுதிகளின் பக்கங்களின் எண்கள். வரிசை எண் 1 23/9/2016 சாதாரண தபால். மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகம் சென்னை 6,09,000. பக்கம் எண் 1 இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் பக்கம் எண் 125 இணைக்கப்பட்டுள்ளது. வரிசை எண் 2 3/10/2016 பதிவு தபால். மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகம் சென்னை 6,09,000. பக்கம் 1 மற்றும் 2 இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் பக்கம் எண் 126, 127 இணைக்கப்பட்டுள்ளது. வரிசை எண் 3 19/12/2016 பதிவு தபால். மாண்புமிகு நரேந்திர மோடி பாரத பிரதமர், நியூ டெல்லி. த ஹானரபிள் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ரூம் நம்பர் 148B, சவுத் பிளாக், ரைஸ்னா ஹில், நியூ டெல்லி. பக்கம் எண் 20, 21, 22, 23 மற்றும் 24. இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் பக்கம் எண் 128, 129, 130, 131, 132 இணைக்கப்பட்டுள்ளது. வரிசை எண் 4 9/2/2017 பதிவு தபால். மேதகு தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ், ராஜ்பவன், சென்னை. தி எக்ஸலன்சி வித்யாசாகர் ராவ், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, ராஜ்பவன், சென்னை. பக்கம் எண் 5, 6, 7, 16 மற்றும் 17. இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் பக்கம் எண் 133, 134, 135, 136, 137 இணைக்கப்பட்டுள்ளது. வரிசை எண் 5 24/2/2017 பதிவு தபால். மேன்மதிங்கிய பாரத குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, ராஷ்டிரபதி பவன், நியூ டெல்லி. தி எக்ஸலன்சி பிரணாப் முகர்ஜி, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராஷ்டிரபதி பவன், நியூ டெல்லி. பக்கம் எண் 2 மற்றும் 3. இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் பக்கம் எண் 138, 139 இணைக்கப்பட்டுள்ளது. வரிசை எண் 6 16/3/2015. செய்தி வழங்குதலில் நிர்வாகத்துறை, காவல்துறை மூலம் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மூலம் ஊடகங்களுக்கு செய்தி வழங்குதலில் பாரபட்சத்தன்மையும், செய்திகளை மீடியாக்களுக்கும் பாரபட்சத்தன்மையில் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் மூடி மறைத்து வரும் ஜனநாயக மக்கள் விரோத போக்கினை கண்டித்து அன்புதயம் கட்சி சார்பாக அன்புதயம் மக்கள் ஊடக பொதுக்கொள்கை 83 தீர்மானங்கள் அமல்படுத்த கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட கோரிக்கை தீர்மான போராட்டமும் ஆற்றிய உரையும் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பாக உளவு பிரிவு கம்பம் தெற்கு காவல் நிலையம் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஆதாரங்கள். வரிசை எண் 7 21/11/2016 பதிவு தபால். திரு டாக்டர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி, தினமலர் ஆசிரியர், முன்னாள் பத்திரிகை கவுன்சில் தலைவர், சென்னை. ஊடகங்கள் செய்தி வெளியிடுதலில் பிளாக் லிஸ்ட் கடைபிடிப்பது குறித்து செய்தி பதில் குறித்து கேள்வி கேட்டு கவுன்சில் தலைவர் என்ற அடிப்படையில் எழுதப்பட்ட கடிதம். மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் முன்பு அனுமதியம் கட்சி நிறுவன தலைவர் சுபாஷ் பாபு ஆகிய நான் ஆஜராகி ஜெயலலிதா தொடர்பான விஷயங்களின் அடிப்படையிலான ஆதாரங்களை இங்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இவை ஜெயலலிதா மரணம் குறித்து உண்மை நிலையை வெளிக்கொண்டு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வரிசை எண் 2 3/10/2016 பதிவு தபால். மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகம் சென்னை 6,09,000. 23/9/2016 கடிதத்தை தொடர்ந்து 3/10/2016 எழுதப்பட்ட கடிதத்தில் தொடர்புடைய பகுதி பக்கம் எண் 1 மற்றும் 2. இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரத்தில் பக்கம் எண் 126, 127 இணைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தங்களின் உடல்நிலை குறித்து மருத்துவ சிகிச்சையில் பரிபூர்ண குணமடைந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிட வேண்டும் என்கிற எங்கள் உணர்வினை 23/9/2016 அன்று தங்களுக்கு கடிதத்தில் தலைமைச் செயலகத்திற்கு தெரிவித்திருந்தேன். அதன் பிறகு தங்களுக்கு மேற்கொண்டு வருகிற தொடர் மருத்துவ சிகிச்சைகளும் வெளிவருகிற செய்திகளும் ஒரு முதல்வர் நிலையில் இருக்கக்கூடிய தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களது விளக்கத்தின் அடிப்படையில் தான் உங்களது உடல்நிலை குறித்து அறியக்கூடிய அளவில் தமிழக மக்களும் அன்புதயம் கட்சி நிறுவன தலைவராகிய நானும் இருக்கிறோம் என்பதை தங்கள் பார்வைக்கு அன்புடன் கொண்டு வருகிறேன்.
இதை நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், கட்சி நிலையிலும் தலைமை நிலையிலும் முதல்வர் நிலையிலும் ஒரு வழிகாட்டுதல் நிலையில் மட்டும் இருந்து கொண்டு எல்லா நிலையிலும் உங்களின் தலைமையின் அடிப்படையில் எல்லா கட்டத்திலும் எல்லா நேரங்களிலும் இதுவரை உங்களின் செயல்பாடுகளை அமைத்து கொண்டு வந்ததன் விளைவு உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனிநபராக இருந்து வருவதும், உங்களுடனேயே உங்களோடு ஒரு குடும்பத்தில் இருந்து வருகிற நிலையிலும், அரசியலை பொறுத்தளவில் உங்களது தனிப்பட்ட அடையாளத்தில் செயல்பட்டவர் என்ற நிலையில் ஒரு ஆளுங்கட்சி நிலையிலும் கட்சி நிலையிலும் இதே தன்மையில் இருந்து வரக்கூடிய தாங்கள் இப்போது உடல்நிலை சுகவீனத்தில் இருந்து வரக்கூடிய நிலையில், உங்களது உடல்நிலை பற்றி நீங்கள் இது குறித்து தெளிவுபடுத்தாத நிலையில், தங்களின் கட்சி நிலையிலும் தங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அறிக்கை நிலையிலும், தங்களை சந்தித்து வந்த மேதகு ஆளுநர் நிலையிலும் இந்த விபரத்தினை மக்களிடம் தெரிவிப்பதில் இருக்கிற தயக்கமும், அதை எப்படி வெளிப்படுத்துவது என்ற அறிக்கையில் காட்டுகிற மருத்துவர்கள் செய்திகளும், அதிகாரிகள் நிலையில் வாய்மூடி மௌனியாக இருப்பதும், உங்களது கட்சியின் சக அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் கட்சியின் மாநில நிர்வாகிகளும் இன்னொரு புறம் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் உங்களது அறிக்கையும் மக்களின் நேரடி பார்வைக்கு வருகிற நிலையில்தான் உங்களை பற்றி வெளிவருகிற செய்திகளுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு பெண் என்ற அடிப்படையில் மருத்துவ சிகிச்சையில் மருத்துவர் நிலையில் அது வெளிப்படுத்த தேவையில்லை என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அரசியல் கடந்த காலம் போன்று 1967 இருந்ததில்லை என்ற அடிப்படையிலேயே இதனை நான் கவலையுடன் உற்று நோக்க வேண்டியது இருக்கிறது. அரசியலை அணுகுவது கட்சி நிலையில் எந்த நேரத்தில் அணுக வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் இருப்பதுதான் எனக்கு கவலை அளிக்கிறது. வயதில் மூத்தவர்கள் தமது பேச்சிலும் கூட தரம் தாழ்ந்து விடக்கூடாது என்று இருக்கிற நம் பாரத தேசத்தில் தரம் தாழ்ந்து மற்றவர்கள் மீதான விமர்சனங்கள் தான் தனது அரசியலை உச்சாணிக்கு கொண்டு வந்தது என்று நினைத்து கொண்டு இன்றும் இந்த நிலையிலும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற கட்சியாக திமுக இருந்து கொண்டு வருவதுதான் வேதனையாக இருந்து கொண்டு வருகிறது. அரசியல் நடத்த வேண்டியதுதான் எந்த நேரத்தில் எப்போது என்று நேரம் காலம் பார்க்க தேவையில்லை. காலையில் விழித்தவுடன் அரசியலை தொடங்கிவிட்டால் இரவு தூக்கமே அவரை படுக்கையில் வீழ்த்தும் வரையில் எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்தில் தான் அரசியல் அணுகுவேன் என்று அணுகுமுறையின் பிரதிபலிப்பு. தாங்கள் சிகிச்சை பெற்று குணமடைந்து வருகிறவரை கூட நான் காத்திருக்க மாட்டேன், தனக்கு மக்கள் தோல்வி அளிக்கிற நிலையிலும் தனக்கு ஏதாவது புதிய இடம் கிடைத்து விடாதா என்று அலைந்து கொண்டு யூக அரசியல் நடத்தும் இவர்களுக்காகவது உங்களது அறிக்கைகளால் முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும். அன்புதம் கட்சியை பொறுத்தளவில் அரசியலை அரசியல் ரீதியிலாக அணுக வேண்டும் என்பதும், தனிநபர் குணாதிசயம் மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடியது அல்ல என்பதும், தனிநபர் நிலையில் விமர்சனங்களும் ஆதங்கங்களும் எடுத்து வைக்கிற போது அங்கு தனிநபர் குணாதிசயத்தையும் அரசியலையும் புறக்கணித்து விட்டுத்தான் என்ன பகிர்மானங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரை, எனது அரசியலை பொறுத்தவரையில் நான் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, கொள்கை நிலையிலும் எனது அரசியல் நடவடிக்கைகளாலும் மற்ற கட்சியினருக்கு நான் அரசியல் நிரந்தர எதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் எந்த கட்சிக்கும் ஒரு அரசியல் துரோகியாக இருந்ததில்லை என்ற நிலையில் என்னை நானே எடை போடுகிற போதுதான் நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்ற பெருமிதத்தில் நான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் எனது அரசியலை பற்றி எனது பகிர்மானங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த அரசியல் நேர்மைதான் அன்புதம் கட்சிக்கு மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அளவில் எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் முன்பு அன்புதம் கட்சியின் நிறுவன தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் ஆஜராகி ஜெயலலிதா மரணம் குறித்து உண்மை நிலை கண்டறிய நான் சமர்ப்பித்துள்ள ஆதாரங்கள், விஷயங்கள் அடிப்படையாக எனது சத்தியப்பிரமாண ஒப்புதல் வாக்குமூல உறுதிமொழி பத்திரத்தின் அடிப்படையில் கீழே கண்டுள்ளவர்கள் என்னால் பட்டியலிடப்பட்டு உள்ளவர்கள் ஜெயலலிதா மரணம் குறித்து உண்மை நிலை கண்டறிய விசாரணை கமிஷனால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1. திருமதி வி.கே. சசிகலா. 2. திரு ஓ. பன்னீர்செல்வம். 3. திரு எடப்பாடி பழனிசாமி. 4. தமிழக அரசு தலைமைச் செயலாளர். 5. தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர். 6. மேதகு தமிழக ஆளுநர். 7. திருமதி ராஜாத்தி அம்மாள். 8. திரு மு. க. ஸ்டாலின். 9. தமிழக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர். 10. தமிழக மாநில சுகாதாரத்துறை செயலாளர். 11. தமிழக உள்துறை அமைச்சர். 12. தமிழக உள்துறை செயலாளர். 13. சென்னை அப்போலோ மருத்துவமனை தலைமை நிர்வாகம். 14. சென்னை அப்போலோ மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி. 15. சென்னை மருத்துவமனை கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனை டீன். 16. சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழு மற்றும் மருத்துவர்கள். 17. இறப்புச் சான்று வழங்கியது தொடர்பான அதிகாரிகள். 18. மரணத்தை உறுதி செய்த மருத்துவர் குழு. 19. தமிழக அமைச்சர்கள். 20. ஜெயலலிதா முதல்வர் உடல்நிலை குறித்த சிகிச்சையின் போதும் மரணம் என்று அறிவிக்கப்பட்ட போதும் உடலை பெற்றுக்கொள்ள கையெழுத்திட்டவர்கள். 21. முதல்வர் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனை சிகிச்சை என்று இருந்தபோது அவர் சார்ந்த கட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருந்த முதல்வர் நலம் விசாரிப்பு குழு என்று இருந்த வரவேற்பு குழுவினர். 22. முதல்வர் ஜெயலலிதா உடல்நிலை விசாரிக்க அப்போலோ மருத்துவமனை வந்த பார்வையாளர்கள். 23. முதல்வர் ஜெயலலிதா சார்ந்த அதிமுக கட்சி மாநில நிர்வாகிகள். 24. மேன்மிதங்கிய பாரத குடியரசுத் தலைவர். 25. மாண்புமிகு பாரத பிரதமர். 26. மத்திய உள்துறை அமைச்சர். 27. மக்களவை துணை சபாநாயகர். 28. மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன்.
29 மத்திய சுகாதாரத்துறை. 30 ஜெயலலிதா முதல்வர் போயஸ் கார்டன் வேதா இல்லத்தில் தொடர்பில் இருந்தவர்கள். 31 ஜெயலலிதா முதல்வர் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை நிலை மரண நிலை என்று இருந்த நாட்களில் தொடர்பில் இருந்தவர்கள். 32 மேலே குறிப்பிட்டவர்களோடு என் உறுதிமொழி பத்திரத்தில் விடுபட்டு போனவர்கள். இந்த பட்டியலில் தனித்தனியாக இந்த ஜெயலலிதா மரணம் குறித்த விஷயங்களை விசாரிப்பதற்காக என்னால் 32க்கும் மேற்பட்டவர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாநில முதல்வர் நிலையில் ஒரு உயரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்த ஒருவரின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் விசாரிக்க விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கான சந்தேகம் குறிப்பிட்ட நபர்களின் மீது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவரது அந்தஸ்து, செல்வாக்கு, தகுதி நிலை, பொருளாதாரம் இவை என்பதையெல்லாம் கருத்தில் கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்டவர் மற்றும் குறிப்பிட்டவர்கள் மீதான ஐயம், சந்தேகம் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஏற்பட்டதும் அல்ல. ஒருவர் மீது அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் அல்ல. என்னால் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது எனக்கு எந்த ஒரு போட்டியும் இல்லை, எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லை. முழுக்க என் சுய தீர்மானத்தின் அடிப்படையிலானது இந்த முன்வைப்பு. ஒருவர் மீது குற்றச்சாட்டு வைப்பது என்பது என் நோக்கமல்ல. இது திட்டமிட்டதும் அல்ல, திட்டமிடப்பட்டதும் அல்ல. ஒரு மாநில முதல்வர் மரணம் மர்ம முடிச்சாகவே இருந்துவிடக்கூடாது. இந்த காலகட்டத்திலேயே இந்த மர்மத்திரை விலக வேண்டும், உண்மை நிலை வெளியிட வேண்டும். இதுதான் என் எண்ணமாக இருக்கிறது. ஒருவர் மீது எப்படி ஐயம் கொள்வது? இது ஒருவருடைய தன்மானம், சுய கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, பொருளாதார தகுதிநிலை இவற்றை குறைத்து மதிப்பிடுதல் ஆகாதா என்ற கேள்வியும் இங்கு தேவையில்லை. ஒரு சோதனை, ஒரு விசாரணை என்று வருகிற போது விசாரிக்க வருபவர்களிடம் அவரவர்கள் தம் இருப்புச் செய்திகளை, தாம் கண்டவைகளை, கேட்டவைகளை, தெரிந்தவைகளை தாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தானாக முன்வந்து காட்டி தன் நேர்மையை வெளிப்படுத்துகிற அணுகுமுறை கொண்டாலே விசாரணையில் உண்மை நிலை வெளிவந்துவிடும். எனவே இந்த விசாரணை ஆணையத்தின் முன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற எவரும் தன் தரம் தாழ்ந்து விட்டதாக கருதவும் வேண்டியதில்லை. இந்த குற்றச்சாட்டை வைப்பவராகிய நான் அவர்களை குறைத்து மதிப்பிடவும் இல்லை. ஒரு மரணத்தில் கூட ஒரு நேர்மை இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற அரசின் எதிர்பார்ப்பை செயல்படுத்த வந்தவனாகவே நான் இங்கு இருக்கிறேன். இதில் மாநில முதல்வர் ஜெயலலிதா மரணத்தில் புதிதாக எவரும் நுழைந்து விடவில்லை. ஜெயலலிதாவுடன் இருந்தவர்கள், ஜெயலலிதாவோடு உலா வந்து அரசியல் நடத்தியவர்கள் என்று, அவருடன் நிர்வாகம் செய்தவர்கள் என்று அனைத்து தரப்பிலும் ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டறிய, ஜெயலலிதா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொணர அரசு, ஜெயலலிதா மரணத்திற்கு காரணமானவர்களை, உடந்தையாக இருப்பவர்களை கண்டறிய அரசுக்கு விசாரணையில் அனைத்து தரப்பிலும் இடையூறின்றி ஆஜராகி தம் தரப்பு வாக்குமூலங்களை பதிவு செய்வார்கள் என நான் நினைக்கிறேன். விசாரணை ஆணையம் அழைக்கிற நாளில் காலதாமதம் செய்யாமல் உரிய நாளில் விசாரணை ஆணையம் முன் ஆஜராகி இந்த விசாரணை ஆணையம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அரசுக்கு பரிந்துரை செய்கிற விஷயத்தில் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவார்கள் என நான் நினைக்கிறேன். முதல்வரின் மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொணர்வதில் அவர்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இருக்கப் போவதில்லை என்ற நிலையில் விசாரணையில் அனைவரும் முதல்வரின் மரணத்தை கண்டறிய அவரவர்கள் தம் தரப்பிலான உண்மை நிலையை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த விசாரணை ஆணையம் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கைகளுக்கும் அன்பதம் கட்சி நிறுவனர் தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன். இது குறித்து எனது வருகை விசாரணை ஆணையத்திற்கு தேவைப்படுகிறது என விசாரணை ஆணையம் எதிர்பார்க்கிற நிலையில் இது குறித்து ஏதாவது தகவல்கள் எனக்கு தெரிவிக்க விசாரணை ஆணையம் அனுப்புகிற போது 10 நாட்களுக்கு முன்பாக கால அவகாச இடைவெளி எனக்கு கிடைக்கிற வகையில் பதிவு தபால் மூலம் கடித தொடர்பு விசாரணை ஆணையம் என்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நமது தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எனது இருப்பிட முகவரியிலிருந்து தலைநகரம் சென்னை விசாரணை ஆணைய தொடர்புக்காக இது தொடர்பான பணிகளுக்காக வருகிற நிலையில் சென்னை வந்து செல்வதற்கான பயண செலவும் இயல்பாக தங்கும் உணவு செலவும் என்று எனது செலவினத்தை ஈடுகட்டுகிற வகையில் அரசே வழங்கிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இது அந்தந்த நாளே ஈடுகட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். குறிப்பிட்ட தேதியில் நான் ஆஜராகிற நாட்களில் அடுத்த தேதி தள்ளிப்போகிற விதத்தில் இல்லாது தேதி உறுதி நாட்களில் மட்டும் உரிய விசாரணை நடவடிக்கை விசாரணை ஆணையம் மேற்கொள்ளும் நாளில் மட்டும் செயல்படும் வகையில் என்னை பார்த்து கொள்ளுமாறு விசாரணை ஆணையத்திடம் எதிர்பார்க்கிறேன். வீண் அலைச்சல் எனக்கு ஏற்படுத்தி அரசு தரப்பிலிருந்து ஆஜராவதற்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற விதத்தில் அலைச்சல் ஏற்படுத்துவதும் நாட்களை வீணடிப்பதும் என்று அழைப்பு விடுத்துவிட்டு சோர்ந்து போகச் செய்து அதிலிருந்து தானாக விடுவித்துக் கொண்டு இவர்களாக செல்லட்டும் என்ற நோக்கு இல்லாது அரசு என்னை இந்த விசாரணைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இன்று இந்த விசாரணை ஆணையத்திடம் முன்வைக்கிற இந்த சத்தியப்பிரமாண வாக்குமூல உறுதிமொழி பத்திரத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு பிரதி எனக்கு வழங்கிட வேண்டும். பதிவு அஞ்சல் மூலம் எனது இருப்பிட முகவரிக்கு அனுப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அரசு தரப்பில் ஆஜராக தயாராக இருக்கிற எனக்கு முதல்வர் ஜெயலலிதா மரண விஷயத்தில் விசாரணையில் ஆஜராவதால் எனக்கு மற்றவர்களால் ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவுகளுக்கு அரசு முழு பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் தேர்தலையும் அரசியலும் நேரடி மக்கள் நிலையில் காவல்துறை பாதுகாப்பின்றி 300க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் மூலம் உரையாற்றி சந்தித்திருக்கிறேன். நான் அரசியலில் தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாது மற்ற கட்சிகளிலிருந்து விலகி தனித்து போட்டியிட்டு அரசியல் நடத்தி எனது நேர்மையான அரசியலுக்கு மக்களிடம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன். இந்த சத்தியப்பிரமாண உறுதிமொழி பத்திரம் அளவில் மட்டும்தான் என் எழுத்துப்பூர்வமான பணியாக இருக்கும். இன்று விசாரணை ஆணையம் முன் ஆஜராகி இந்த பத்திரம் ஆணையம் முன் தாக்கல் செய்த பிறகு இதன் பிறகு என் எழுத்துப்பூர்வமான அறிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் விசாரணை நிலைகளில் தேவைப்படி
நான் இந்த விஷயத்தை கையாள எனக்கு அரசு தரப்பில் அலுவல் சார்பாக ஒருவரை எனக்கு அரசு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். விசாரணை ஆணையம் விசாரணைக்கு பிறகு இது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு விசாரணை மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு அரசு கொண்டு சென்றால் அப்போதைய நிலைகளும் இவைகளே செய்து கொடுக்க வேண்டும். விசாரணைக்கு நான் ஆஜராக தேவையில்லாத நாட்களில் என் சார்பில் அவர் ஆஜராகி, நான் தேவைப்படுகிற நாட்களில் மட்டும் நான் ஆஜராகி, மற்ற நாட்களில் என் சார்பாக இந்த பணியை அவர் மேற்கொள்ள வேண்டிய அளவில் என் முன் அனுமதியோடு என் பணியை அவர் செய்திட அரசு சார்பில் எனக்கு ஒருவரை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். நான் இந்த விசாரணை கமிஷனுக்கும் அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிற இந்த விஷயத்தில் நடவடிக்கைத்தன்மை மூலம் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற எந்த ஒரு தாக்கங்களும் ஏற்படுத்தாத வண்ணம் என்னை அரசு பார்த்து கொள்ள வேண்டும். விசாரணை ஆணையம் முன்பு நான் ஆஜராகி உறுதிமொழி தாக்கல் செய்திருக்கிற இந்த நேரத்தில் இனி எதிர்வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த விஷயத்தில் எனக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் என்று எதுவும் தொடரும் பட்சத்தில் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அரசு தரப்பு சார்பில் வந்துவிட்ட நான் இப்போதைய என் தற்போதைய நிலையில் அரசு முழு பொறுப்பேற்று இது சம்பந்தமாக மற்றவர்களால் ஏற்படுகிற இடையூறுகள் விஷயங்களில் அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு எனக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அலுவல் சார்பான அலுவல் ரீதியிலான முறையான அழைப்பு மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அலைபேசி தொலைபேசி அழைப்புகள் மூலம் செய்திகள் பகிர்மானம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஜெயலலிதா மரண விவகாரத்தில் விசாரணை ஆணையத்தின் முன் ஆஜராகி தன் தரப்பு வாக்குமூலத்தை முன்வைத்து அதிகாரப்பூர்வமான சத்தியப்பிரமாண வாக்குமூல உறுதிமொழி பத்திரங்கள் அளித்தவர்களின் விவரங்களும் அவர்கள் வெளிப்படுத்திய விவரங்கள் குறித்தும் அரசுக்கு தாக்கல் செய்த பிறகு அதில் ஆஜரானவர்களின் பட்டியல் விவரங்கள் மற்றும் அவர்கள் அளித்த தகவல்கள் மற்றும் விசாரணை ஆணையத்தின் முடிவுகள் மக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். இதிலும் ஜெயலலிதா மரணத்தில் ஒரு மர்மம் கண்டறியப்பட்டது போன்று விசாரணை ஆணையமும் விசாரணை அறிக்கை வெளியிடாது ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் வெளிவராத ஒரு மர்மத்தை உருவாக்கிவிடக்கூடாது. வெளிப்படையான தன்மைகளின் செயல்பாடுகள் இரகசியத்திற்கு இடமில்லாமல் போகும். இருக்கிற சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்போதுதான் இயல்பான விசாரணை உறுதிப்படும். விசாரணை ஆணையம் அறிக்கை வெளியிடுவதை இரகசியம் என்று கருத வேண்டியதில்லை. இதை விசாரணை ஆணையம் இரகசியம் என்று கருதினால் விசாரணை ஆணையத்தில் அறிக்கை தன்மையினை அதிகாரப்பூர்வமான முறையில் அரசு வெளியிட அரசுக்கு விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்ய வேண்டும். மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. விசாரணை செய்து அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்கிற ரீதியில் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையமாக நான் இதை கருதவில்லை. இதை அப்படி எவரும் இப்படி கருதி புறம் தள்ளிவிட முடியாது. காரணம், ஒரு மாநில முதல்வர் பெண்மணி, எந்த உறவும் பந்தமும் இல்லாது தனித்து வாழ்ந்து வந்த பெண்மணி, அதே நேரத்தில் மக்கள் அபிமானத்தை பெற்று முதல்வர் நிலையில் இருந்த பெண்மணி என்ற அடிப்படையில் தான் மறைந்த ஜெயலலிதா அவர்களை நான் காண்கிறேன். ஒரு அரசு உண்மை நிலை ஆராய்ந்து தீர்வு கண்டிட வேண்டும் என்று முடிவு செய்து இருக்கிற நிலையில் இது குறித்து விசாரித்து ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியவைகள், அதற்கான காரணிகள், அதற்கான சூழல்கள், அரசின் கட்டமைப்புகள், தற்போதைய நிலை, எதிர்கால நிலை என்று எல்லாமே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை கமிஷன் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் அதற்காக மேற்கொள்கிற விசாரணையின் மூலம் தீர்க்கமான முடிவெடுப்பதற்கு ஏதுவாக ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஏதுவாக எனது தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறேன். அதனை இந்த உறுதிமொழி பத்திரத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறேன். ஒரு அரசு ஒரு விஷயம் குறித்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நிலையில் முயன்றிருக்கிற நிலையாகத்தான் விசாரித்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு முயன்றிருக்கிற நிலையாகத்தான் இந்த அரசு விசாரணை கமிஷனை அமைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் விசாரணை கமிஷன் முன் ஆஜராகியிருக்கிறேன். நான் மேலே கூறியவைகள் அனைத்தும் உண்மையானவை என்பதும் இது என்னால் என் முழு சம்மதத்தின் பேரில் அனைத்து விவரங்களும் இந்த விசாரணை ஆணையத்தின் எழுத்துப்பூர்வமாக சத்தியப்பிரமாண வாக்குமூலத்தின் மூலம் தெரிவித்திருக்கிறேன். இதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விவரங்களும் நான் முழு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று உறுதியளிக்கிறேன். மறைந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து விசாரிப்பதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனில் சமர்ப்பிக்கப்பட்ட எனது சத்தியப்பிரமாண ஒப்புதல் வாக்குமூல உறுதிமொழி பத்திரம் இன்று 2017 நவம்பர் 16 சமர்ப்பிக்கப்பட்டது. எம். சுபாஷ் பாபு.